ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உண்மை நன்றி நேர்ந்து இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. உண்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம்ப்பா. எங்கள் மேல் கிருபையாக இருங்க. எங்களுள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. திருக்குள்ளது மகா கேடு உள்ள இருதயத்திலே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. நீங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். தோப்பனே சுத்த இருதயத்தை தாங்க. நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்ப்பா. ஜீவனுள்ள தேவனே, வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனங்களை விலக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வசனங்களில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு அதிகாரம் பிரசங்கம் பண்ணிடுறோம். வசனத்தை விட்டு நம்ம வெளியே போகிறதில்ல. பைபிளுக்குள்ளே தான் நம்ம அலசி கொண்டு இருக்கிறோம். பைபிளுக்கு வசனங்களை ஒத்து இருக்கிறத நம்ம அறிகிறோம். நமக்கு தெரிஞ்ச அளவில் அறிகிறோம். நம்ம ஒன்றும் விசேஷமானவர் கிடையாது. தேவன் பரிசுத்தர். அவர் தந்த ஞானத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேவனை பற்றி அறிகிற அறிவு குறையுள்ளது. கற்றது கைமண் அளவுன்னு தான் சொல்லுது. கல்லாது தான் உலக அளவுன்னு சொல்லிட்டு உலகத்தான் சொல்கிறான். ஆனாலும் வேத வசனங்கள், நம்முடைய ஆவியின் வசனங்கள், நம்முடைய இருதயமாகிய ஜதையிலே ஆண்டவர் அந்நாட்களில் என்னுடைய பிரமாணங்களை அவன் இருதயத்தில் எழுதுவேனுங்கிற மாதிரி வசனங்களை நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கிறார். ஒருத்தர் ஒன்று சொன்ன போதும் வசனங்கள் நமக்கு உணர்த்தும். அவர் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி, நம்ம அதை பார்த்துக்கலாம். எப்பொழுதும் நம்ம முகத்தை சீராக வச்சுக்கலாம். கண்ணாடியை பார்த்து வேத வசனங்கள் மூலமாக நம்ம முகத்தை சீராக வச்சுக்கிட முடியும். நம்ம இருதயத்தை சீராக வச்சுக்கிட முடியும். கடந்த காலங்களில் நாம் பார்க்கும்பொழுது மோசேனுடைய ஆகமங்கள், அது 5 ஆகமங்களில் எல்லாமே முடிச்சிட்டோம். அது 187 அதிகாரங்கள். ஆதியாகமம் 50, யாத்ராகமம் 40, லேபியராகமம் 27, எண்ணாகமம் 36, உபாகமம் 24. இந்த அதிகாரங்கள்லாம் கூட்டினா 187 அதிகாரங்களை நம்ம 187 பிரசங்கமாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். அது கூட ஒரு 2-3 அதிகாரம் வந்திருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னா, அது நம்ம ஒரு லேயராக நம்ம அதை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். உள்ளுக்குள்ளே போனால் போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் வசனத்தின் நிப்பாட்டி வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? அதை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். வெளிப்பாட்டின் மூலமாக சும்மா பிரசங்கம் பண்ண முடியாது. வெளிப்பாடு கொஞ்சம் இருக்கணும் நமக்கு. அந்த வசனங்கள் ஒத்திருக்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதனால் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இது நம்ம ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? அந்த இது என்ன புரோஜனமாக இருக்கும். ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழணும். ஆத்மா தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை. ஆத்மா சீரடைக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா மாம்சத்திலே வந்திருக்கிறோம். உள்ளான மனுஷன், தேவனுக்கேற்ற மனுஷனாய் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இதில் என்ன செய்யணும்? எல்லா அதிகாரமே முடிஞ்சிட்டு மோசையை வழி நடத்தி வந்தது, மோசை எழுந்தது இதோட முடிஞ்சது. அந்த உபாகம் முடிஞ்சது. இப்போ நம்ம புதிய அத்தியாயத்துக்குள் வந்துடுறோம். இவங்க கடைசிக்கு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானை கடந்து போனோம். அதுக்கு முன்னால் அந்த மோசே இறந்து போயிட்டான். 130 வயசு அவனுக்கு இறந்து போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் மரித்தான் இருக்கு. அவன் பலன் குறையில, கண்ணு இருடாமல் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன்னுடைய ஊழியம் இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று சொல்லி ஆவியானவர் மக்கள் இருக்கார். அவர் ஆண்டவர் தான் அவனை அடக்கம் பண்ணார்னு பழைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தால வர்றன்னா யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். அவன் என்னன்னா, அவன் யூதா கோத்திரத்துலேருந்து வர்றான். இவன் லேவி கோத்திரம் இல்லை. அவன் ஆரோனும் மோசையும் லேவி கோத்திரம் ஆசாரியத்தோடு சேர்ந்தது. இவன் யூதா கோத்திரம். யூதா ரொம்ப தைரிய சிங்கம், பாலசிங்கம்னு சொல்லியிருக்கு. அவன் என்ன சொன்னா, அவனுடைய கோத்திரத்தை வருதுன்னா இவன் என்ன சொன்னா எல்லாமே தெரியும். மோசேனுடைய வெளிப்பாடு இவனுக்கு பாதி தெரியும். அவனோடு இருந்தனால மோசையோடு அவன் ஆசரிப்பு கூட விட்டு பிரியாமல் இருந்தான். மலைக்கு போகும் கூட அவனை இடையில வச்சுட்டு தான் போனார். அப்போ மோசே அவன் மேலே ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர், நான் எந்தெண்டும் ஜீவித்து அரசாளுகிறவர், அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா அவனுடைய குணநலங்கள் எல்லாமே தெரியும்.
இப்போ யோசுவாவின் புஸ்தகம் வந்து நம்ம இப்போ 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்திலும் உங்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா, எவ்விடத்திலும் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, தாசன் சொல்கிறார் மோசே, அவ்வளவு பிரியம் இருந்ததுனால தான் தாசன் சொல்கிறார். அவர் இருதயத்துக்கு ஏற்றவன், மோசையை போல சாந்த குணமும் பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிறார். ஆனாலும் அவன் கோப்பட்டனால அவன் சில காரியங்கள் ஒரு காரியம் தான் தவறு பண்ணதுனால ஆண்டவர் சொன்னது மாற்றமே இல்லை. நீ அங்கே போக முடியாதுப்பான்னாரு. நான் உன்னை தான் கூட எல்லாம் வழி நடத்துகிறேன், ஆனாலும் நீ பரமகானனுக்கு போக முடியாது, ஆனால் எல்லாத்தையும் பாருங்கிறாரு. எல்லாத்தையும் அவன் பார்த்தான். அந்த தேசங்கள் முழுவதும் மலையில் ஏறி பார்த்துட்டு தான் அவன் மறிக்கிறான். அதுக்கடுத்தால வர்றது 30 நாள் கழித்து நூனின் குமாரனை ஆண்டவர் அதுக்கு முன்னாலே தேர்ந்தெடுத்துட்டார். உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் கொடு, உன் கையை மேலே வை, அவன் மேலே எல்லாம் சொன்னவர். அவன் போகிறதுனால அவனுக்கு சொன்னார். இப்போ அது அவனுடைய ஆவி யார்கிட்ட இருக்குது? யோசுவாவுக்கு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறார், மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் நீங்கள் அலைஞ்சி துற்றி தெரிஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போங்க. சரீரப்புறமான கானான் தேசம். இதை வச்சு தான் சிஸ்டாந்தமாக புதிய வாழ்க்கை இருக்கிறது. அதான் நீங்கள் அங்கே போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். போங்கள், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்திலும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொன்னால் அப்பமே கொடுத்துட்டாரு. இன்னும் அவங்க சண்டையை செஞ்சு அதை அவங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளவு தேவன், எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் எவ்வளவு பலன் உள்ளவர், அவர் எவ்வளவு, அவருக்கு அளவே கிடையாது, அளக்க முடியாது. அதனால தான் கொடுத்தேன்னு சொல்கிறார். உன்னை தனிச்சம்பாங்கிறார். அதாவது அந்த பழைய ஏற்பாட்டில் எல்லா விதை உண்டாக கிடவுது, அது உண்டாக கிடவுது, இதுக்கு உண்டாக கிடவுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் உண்டாகலை, இன்னும் மழை பெய்யவில்லைன்னு இருக்குது. பிறகு மழை பெஞ்சி அது வருது, அந்த செடிகள்லாம் வருது. அதே போல தான் இவங்களுக்கு கொடுத்துட்டார். இனிமேல் அவங்க போய் என்ன சொன்னால் சுதந்திரிக்கணும், அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். அதுக்கு பிறகு தான் அவங்க வாழணும். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிக்க இடத்துல உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமில்ல, ஏத்தீரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசை அனைத்தையும் பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும். சூரியன் அடையிறது, அஸ்தமிக்கிறது, காலையில் உதிக்கிறது இங்கேருந்து தான் போகிறாங்க, கிழக்க இருந்து தான் மேற்க போகிறாங்க. அந்த 2.5 கோத்தத்துக்கு அந்த யோர்தானுக்கு அந்த சைடு. அதுக்கு பிறகு தான் சூரிய அங்கே போகிறாங்க, மேற்கன்னைக்கு போய் தான் நினைச்சுறாங்க, இந்த தேசங்கள்லாம் பிடிக்கிறாங்க. பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டார். எவ்வளோ ரைட்ஸ் கொடுத்தார் பார்த்தீங்களா ஆண்டவர் யோசுவாவுக்கு. உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்க தட்டியும் உனக்கு முன்பாக ஒருத்தன் கூட எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அவன் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல, பார்த்தீங்களா, மோசையோடு இருந்தது போல எல்லாமே அந்த மோசைக்குரிய எப்படிலாம் இருந்துச்சோ அதே போல சொல்கிறார். அவர் ஒருவர் தான் என்றும் ஜீவித்து அரசாளுகிற தேவன். அவரை தான் நம்ம நினைக்கணும் தேவன் என்று நம்ம ஆராதிக்கணும். அவர் மாம்சத்தில் வந்தார், அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்போ எவ்வளவு சிஷ்டாந்தமாக என்று சொல்லியிருக்கிறார். நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். இவன் ஒரு தவறும் பண்ணலை. நம்ம பின்னால் நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்துருக்குறோம். அவனுடைய பிள்ளைகள் தான் அவ்வளோ திருப்பி இதுக்கு அதிகாரத்துக்குள்ளே வரலை.
அவங்க பரிதானம் வாங்கி ஏதோ இது பண்ணி நம்ம பின்னால் பார்த்துருக்கோம். ஆனால் யோசுவா ஒரு தவறும் பண்ணலை, அவன் நீதியாக இருந்தான். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை நான் விலக மாட்டேன், உன்னை விட்டு உன்னை கையும் விட மாட்டேன்னு சொல்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு, பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்டு தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். பார்த்தீங்களா, இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறோம். நம்ம அந்த தேவனுக்கு அந்த அந்த கோத்திரங்களுக்கு அவங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ தான் அவங்களை கொண்டு போய் சேர்த்து பங்கிட கொடுக்க போகிறான்னு சொல்கிறான். அப்போ பூலோகத்தில் பங்கிடுவதற்கு ஒருத்தர் வேண்டியிருக்கு. அதான் யோசுவா மூலமாக தான் கர்த்தர் பேசணும். டைரெக்டாக எல்லாத்தையும் இல்லாமல் மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டது போல் யோசுவா தான் இந்த எல்லாமே நியாயப்பிரமாணத்தை கற்பிச்சுட்டு அந்த லேண்டுகள் பூரா அவன் பிரித்து கொடுக்கணும் கானான் தேசத்தை. அதான் அவன் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு, இந்த ஜனத்தின் இந்த கோத்திரம், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். கொடுப்பேன்னு நினச்சது அது முடிஞ்சது, ஃபியூச்சர் டென்ஸ் முடிஞ்சது. இன்று ஆணையிட்ட தேசம் நீ இவர்களுக்கு பங்கிடுவா, நீ இவர்களுக்கு போய் பங்கு வச்சு கொடுக்கணும். என் தாசனாகிய, திருப்பியும் தன் தாசன் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பதாக. அவன் சும்மா சொல்லலை, ஆண்டவர் உன்னோடு இருக்கணும்னா நீ நினைச்சணும், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும். நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம், ஆண்டவர் அக்னிக்குள்ளேருந்து அந்த 10 கற்பனையை கொடுத்தாரு. நியாயம் நீதி என்பதை எல்லாமே அவனுக்கு கொடுத்தார், நியாயப்பிரமாணம் நீதிகள் எல்லாமே. அதான் சொல்கிறாரு, என் தாசனாய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரமும் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ அந்த நியாயப்பிரமாணத்தில் தான் நீ பலமாக இருக்கணும். ஜனங்கள் வழிநடத்துறது ரெண்டாவது. நியாயப்பிரமாணத்தில் மோசே மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தான் நீ கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாண வார்த்தையை அவன் எப்பொழுதுமே கற்றுக்கிடணும், அவன் அதன்படியே நடக்கணும். அது சொல்கிறார், திடமானதை நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலதுபுறம் நீ விலகக்கூடாது, அவன் வயசத்துக்கு நியாயப்பிரமாணத்தை திருப்பக்கூடாது. வலது இடது பக்கம் வழி இதுவே என்று உங்களுக்கு சொல்லும் தத்துவம் உங்கள் பின்னாலே கேட்கும். அப்போ வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, திக்கு திருச்சி சொன்ன மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்கிறார். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண வசனம் பூரா உன் வாயை விட்டு பிரியாத இருக்கக்கூடாது. உள்ளத்தில் இருக்கதான் வாய் பேசும், உள்ளத்தின் இல்லாமல் வாய் பேசாது. உள்ளத்தின் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு இருக்குது. இது ஒன்று அது ஒன்று பேச முடியாது. அப்போ உள்ளத்தின் நிறைவு, உள்ளத்தில் 2 இது வைக்கக்கூடாது. ஒரே முழு மனதோடும் முழு ஆவியோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறார். அதுதான் முக்கியம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானிக்க சொல்லியிருக்கார். ஒருவேளை மட்டும் தியானிச்சா போதாது, இரவும் பகலும் அதை தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும் மனுஷன் பாக்கியவான். அப்படி தாவீது எழுதுவார். தாவீது முதல் சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கு. அப்போனா தாவீது நாளில் ஆண்டவர் இருந்தார், அதே தேவன் தான் இவனுக்கு சொல்கிறார் யோசுவாவுக்கு. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். உனக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, அதை வாக்கிய பண்ணணும்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் போலும் தியானமாக இருக்கணும். யார் என்ன சொல்லிட்டு போனா என்ன, வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா, வேதத்தை தியானிக்கிறோமா, கடமுறைக்கு தியானிக்கமா, உண்மையான தியானிக்கமா, அவரை பற்றி அறிவினின் வாசனை நம்மகிட்ட இருக்குதா, உள்ளத்தில் இருக்குதா, நிறைவு இருக்குதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும். வெறுப்பு வரவே கூடாது. வேதவசனங்களை படிக்கிற போது மட்டும் வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பு அலர்ஜி வந்துச்சுன்னா நம்ம வேதவசனத்தில் கர்த்தரோட சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதான் கவனமாயிருன்னு சொல்கிறார். எல்லாமே அந்த நியாயப்பிரமாண வசனத்தை மற்றெல்லாம் சொல்லும்போது இவனுக்கு சொல்லி புத்தி சொல்கிறார். இரவு போல தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். அப்பொழுது
புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமானாய் நடக்கும்னா வேதவசனம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம புத்தி இல்லாமல் சில காரியங்களை செஞ்சிடும். ஒருத்தனுடைய ரொம்ப சிரேமாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் இறக்கப்படுவான், அவன் காலையே வாரி விட்டுருவான். அதனால் இறக்கப்படக்கூடாதுன்னு இருக்கா, அறிஞ்சு புத்தியாக இறக்கப்படணும். சும்மா டக்குன்னு செஞ்சா நான் உடனே நம்மளை நினைச்ச வேணா இது பண்ணி போயிடுவான். புத்தியாக இவனுக்கு தகுமான்னு சொல்லி நம்ம இறக்கப்பட்டாச்சுன்னா கர்த்தர் பார்க்கார். அதான் புத்திமானாய் நடக்கிறது. வேத வசனத்தின்படி சரியாக இருக்குதா அப்படி நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டா போதும். அப்புறம் சாசுக்கு அங்கே இடம் இல்லை, ஓடிடுவான். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளை இட இல்லையா, பலம் கொண்டு திடமானதாக இரு. நான் உனக்கு கட்டளை இட இல்லையா, பலம் கொண்டு திடமானதாக இருந்தார். அப்போ வந்து பலன் வேணும், ஆவிக்குரிய பலன். பூமிக்குரிய சரீர பலன் மோசே யோசுவா எங்கேயும் போர் செஞ்சான்னு இல்லை. அவன் என்ன செய்யனா, ஜனங்கள் தான் போர் செய்கிறாங்க. ஆனாலும் பலன் எனக்கு உன்னதமானவருடைய பலன் யார்கிட்ட இருக்கு, யோசுவாட்ட இருக்கு. பலன் கொண்டு திடமானதாயிரு சொல்லவில்லையான்னு சொல்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ திகையாதே கலங்காத. தேக்கம் வரும், கலக்கம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று நம்ம உணர்ந்துட்டு போகும்பொழுது அந்த கலக்கம் எல்லாமே பறந்துடும். சாத்தான் உங்கள்கிட்ட நினச்சி வேணா வில்லு வச்சுக்கிட்டு பயங்காட்டுவான். ஆனால் கையில் அம்பு இருக்காது, வில்லை வச்சுக்கிட்டு அடிச்சிருவான் பயங்காட்டுவான். போப்சாத்துன்னு சொல்லணும். நீ அடிச்சிருவான் வில்லு இல்லாமலே அம்பு இல்லாமலே என்ன செய்வானா நம்மளை பயங்காட்டுவான். இந்த உலக வாழ்க்கையே அப்படி தான். அது வந்துடும், இது வந்துடும், அப்படி செஞ்சிடும், இப்படி செஞ்சிடுவான்னு சொல்லிட்டு அம்பு இல்லாமல் பயங்காட்டுவான். நமக்கு முன்னால் அவன் காலம் போயிடும். யோசிக்க முடியாது, யோசிக்க மாட்டாங்க. அதிகாரம் கையில் இருக்குன்னா எல்லாம் செய்வாங்க. கொஞ்ச நாளில் போயிட்டுனா அவன் இருந்த இடம் அறியாத புல் கூட முளைச்சிடும் அந்த இடத்துல. அது நினைக்கிறே இல்லை மனுஷன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னாச்சுன்னா அதில் மாற்றமே இல்லை. மனுஷன்தான் சொல்லிட்டு மாறிடுவான், எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னால் ஒரு நாள் மாற்றம் இல்லை. அதான் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆவியானவர் தான் எழுதுகிறார். அதை என்றார்னு என்ன அர்த்தம், ஆவியானவர் அதை முடிக்கிறார் அந்த வசனத்தை. உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, அப்பொழுது யோசுவா, இது எல்லாமே ஆண்டவர் சொல்லி முடித்த பிறகு 30 நாள் பிறகு ஆண்டவர் யோசுவாவோடு சொல்கிறார். இதெல்லாம் பலங்கொண்டு திடமானதாகிறது, திகையாதே கலங்காதே, எல்லாம் அந்த வசனங்கள் தான் நம்மளுக்கு வரும். யோசுவாவினுடைய முதல் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் தான் நம்ம அந்த வேத வாசகங்களில் நம்மளுக்கு அந்த இதில் வரும். ஆனால் நம்ம அந்த வசனத்தை மட்டும் பார்த்தா போதாது. அப்போ இதை நினைவு கூறணும். நம்ம இந்த அதிகாரத்தில் எதுக்கு சொன்னார், யோசுவாவோட சொன்னார், இப்போ நம்மளோடு சொல்கிறாரு. அப்படி நம்ம என்ன சொன்னால் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அது ஒன்று இந்த இது தெரியணும். இது தெரியாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த இதில் ஆண்டவர் இப்படி சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறான்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால் அதை தனக்கு உரியதாக்கி கொள்ளணும். அதான் வேதவசனம் நம்ம புரிஞ்சு கொள்வது. உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களை அதிபதியை நோக்கி, நீங்கள் பாளையத்தை கடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்களை தேவனாய கர்த்தர் உங்கள் சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தித்து கொள்ளும்படிக்கு இன்று 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போகிறீர்கள் என்று சொன்னான். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாளும் மோசேக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடிட்டு யோர்தானை கடந்து போனோம். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான்னா, மோசே அதிபதிகளை நோக்கி அப்படின்னா, நீங்கள் பாளையத்துக்கு கடந்து போய் ஜனங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை கடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். போஜனத்தை எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்கள். இங்கே ஒரு டென்ட் போட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் யோர்தானை கடந்து போனோம். அதுக்கு முன்னால் நீங்கள் போஜனத்தை ஆயத்தம் பண்ணிங்கன்னா அதிகாரிகிட்ட சொல்லி அந்த கோத்திரத்துக்குள்ளே அனுப்புகிறான். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் சொல்லத்தான். 3 நாளைக்குள்ளே நீங்கள் யோர்தானை கடந்து போவீங்க. அதுக்கு தந்தாலும் உங்களுக்கு என்னுடைய சாப்பாடு எல்லாமே ஆயத்தம் பண்ணுங்க. அங்கே எகிப்திலிருந்து அவங்க அவசரமாக தள்ளி விட்டாங்க. இப்போவும் அந்த யோர்தானை கடந்து பக்கத்தில் போகும்போது நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கப்பா உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தைன்னு சொல்லிட்டு
யோசுவா மூலமாக அதிபதிகள் சொல்கிறாங்க. பின்பு யோசுவா ரூபனேரையும் காத்தியரையும் மனாசி பாதி கோத்திரத்தை நோக்கி, இதுக்கு பிற இடத்துல என்னென்னா அந்த அங்கே 2.5 கோத்திரத்துக்கு லேண்டை கொடுக்கணும். ஏன்னா யோர்தானுக்கு முன்னால் அந்த ஓக் ராஜா அவங்களுடைய பட்டணங்களை மோவாப்புலாம் பிடிச்சதுனால அதை யார் கொடுக்கணும்? அந்த ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும். மனாசை பாதி கோத்திரம், மனாசைக்கு பாதி கோத்திரம் இங்கே, யோர்தானுக்கு இந்த சைடு பாதி கோத்திரம் அங்கே, அவங்களுக்கு கொடுத்துட்டான். மோசே இருக்கும்போதே கொடுத்துட்டான். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையின்படியே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய தாசன் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் அங்கே இருக்கட்டும், உங்கள் ஆடு மாடுகள்லாம் அங்கே இருக்கட்டும், ஆனாலும் நீங்கள் யுத்த வீரராய் அந்த கோத்திரங்களுக்கு, அதாவது 9 கோத்திரத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இடம் அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்கணும். அணியாய் செஞ்சு போர் செய்து அவங்க லேண்டில் அவங்க உட்கார தட்டி நீங்கள் போர் செய்ய போகணுன்னுட்டு அவங்க முதலே ப்ராமிஸ் பண்ணி எல்லாம் வாங்கிட்டாங்க மோசேக்கிட்ட. மோசே அது சரின்னு சொல்லிட்டான். கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்லும்பொழுது அது சரின்னு சொல்லிட்டான். அது சொல்கிறார், கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையின்படியே நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறல் பண்ணி இந்த தேசத்திலே உங்களுக்கு கொடுத்தாரே. இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் பெருக்கமாக இருந்ததுனால அவங்களுக்கு கெட்ட வசதியான இடம் என்னச்சுன்னா அந்த மோவாப்பேலை அந்த இது அந்த ஓக் அந்த ராஜா எல்லாம் பிடிச்ச பட்டணங்கள்லாம் 2.5 கோத்திரத்தை இங்கே கொடுத்துட்டார். உங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருகச்சீர்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்க மட்டும் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். நீங்கள் உங்களோட யுத்த வீரர்கள் எல்லாரும் உங்களுக்கு சகோதரருக்கு முன்பாக அணியணியாக கடந்து போய், நீங்கள் யுத்த வீரர்கள் உங்கள்கிட்ட 2.5 கோத்திரத்துக்குள்ள யுத்த வீரர்கள் எல்லாம் அணியணியாக கடந்து போன்னு சொல்கிறார். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரனை இளைப்பாற பண்ணி அவர்களும் தேவனாய கர்த்தருக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே யோர்தானுக்கு இக்கடத்திலே சூரியன் உதிக்கும் திசைக்கு எதிராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்தை திரும்பி வந்து அதை சுதந்திரத்துக் கொள்வீர்களாக என்றான். எப்படின்னா நீங்கள் உங்களுடைய அணியணியாக நீங்கள் புறப்பட்டு போகணும். இந்த 2.5 கோத்திரமும் சேர்ந்து தான் அவங்களுக்கு தேசத்தை பிடிச்சு கொடுக்கணும். யுத்த வீர சன்னதியாய் போய் அவங்கள என்ன சொன்னால் முறியடித்து அவங்களை கொண்டு போட்டு அவங்களுடைய ராஜ்யத்தை இவங்களுக்கு கொடுக்கணும். அந்த கானான் தேசத்தை, அந்த கானான் தேசத்தில் அந்த ராஜாக்கள் 7 ராஜாக்களை அவங்க பிடிக்கிறாங்க. அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போது நீ கொடுக்கணும், நீங்கள் இப்போ யுத்த வீரராக போகணும், உங்களுக்கு லேண்டு கிடச்சி நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோசே கற்பித்தபடியே இவங்க போகிறாங்க. உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி வந்து நீங்கள் என்ன செய்யணும், எல்லாருக்கும் லேண்டு கிடச்சோடனே ஆண்டவர் என்னென்னா முன்னறிவின்படி தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய சந்ததிகள் பூரா அந்த கோத்திரத்துக்கு இடம் கிடச்சோன்னே நீங்கள் இங்கே வந்துடலான்னு சொல்கிறார். திருப்பி உங்கள் பஞ்சாயத்து பிள்ளைகளோட நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, பின்பு உங்களுக்கு கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சூரியன் உதிக்குதான். அவன் கிழக்க இருக்கிற இந்த தேசம், அந்த தேசத்துக்கு திருப்பி வந்துடலாங்க. உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்தை திரும்பி உங்களை சுதந்திரத்துக் கொள்வீர்களாக. திருப்பி தான் அவங்களுக்கு சுதந்திரம். அதுக்கு தட்டியும் அது என்ன சொன்னால் இருக்கும், ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் சுதந்திரம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் போய் அவங்களுக்கெல்லாம் இடம் எல்லாமே கிடைச்ச மரவு தான் நீங்கள் திருப்பி வந்து உங்கள் இதை சுதந்திரித்து கொள்ளணும், இதை உங்களுக்குன்னு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். கொள்ளிலா என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம். ஆண்டவர் நீங்கள் நீர் கட்டிட்ட பிரகாரம் நாங்கள் செய்வோம், நீங்கள் அனுப்பும் இடமெல்லாம் இந்த ராஜா அப்படி அந்த ராஜா அப்படி அந்த லேண்டை இது பண்ணு சொல்லும்போது நீ சொன்ன இடத்துக்கு பூரா நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்ககிட்ட வாக்குமூலத்தை சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரயோஜனமாக நீர் எங்களுக்கு கட்டிடுவதெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம். நீர் எங்களை எங்கே அனுப்புனீரோ யுத்தத்துக்கு நாங்கள் அங்கே போவோம், நீர் அனுப்புனது எல்லாமே செய்வோம், மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு உறுதி சொல்கிறாங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். நாங்கள் மோசேக்கு சொல்லும் பொழுது செவி கொடுத்தாங்க. மோசே நிறைய ட்ரிப்பு கத்தருக்கு முன்பாக முறுமுறுத்தாங்க. கத்தரை தான் நீங்கள் என்னையும் முறுமுறுக்கலை, நீங்கள் கத்தரை தான் முறுமுறுக்கிறேன்னு சொல்கிறான் மோசே. நான் உங்களுக்கு பாரத்தை தாங்க முடியாது, ஆனால் நீங்கள் அவருக்கு முறுமுறுக்கான்னு சொல்கிறேன். ஆண்டவர் கோபம் வந்துச்சு, நிறைய அழிச்சார், எல்லாம் செய்தார். ஆனாலும் நான் என்ன சொன்னால் மோசேக்கு இருந்தது போல் மோசே சொன்னதான் திருப்பி கேட்டாங்க. நாங்கள் பாவம் செய்தோன்னு திருப்பி விழுந்துருவாங்க. அப்போ மோசே அவங்களுக்காண்டி அந்த பெய்ய மன்றாடி இது பண்ணுவான் மலையில் ஏறி. அதே மாதிரி தான் நாங்கள் மோசேக்கு
செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாய கர்த்தரை மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. பார்த்தீங்களா, அவன் முக்கியமானது ஜனங்கள் சொல்கிறாங்க. மோசையோடு தேவன் இருந்தார், அதே போல் உம்மோடும் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் வாக்குமூலத்தை சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராகன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வசனம் எப்படி சொல்லியிருக்கு, நாங்கள் மோசேக்கு செவி உம்முக்கு செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாய கர்த்தரை மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. உம்மோடு இருக்கணும், இருப்பாராகன்னு சொல்கிறோம். ஆவியானவர் நமக்கு அப்படி எழுதி தந்திருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஒரே இதாகிட்டாங்க. இப்போ எல்லாமே அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த சந்ததி, அந்த 40 வயசுக்கு முன்னால் 20 வயசுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. இப்போ புது சந்ததி, புதிய பலன், புதிய காரியம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவங்க யுத்த ஜனங்களாக இருந்தாங்களாம். அவங்க எல்லாருமே அவ்வளவு கற்றுக்கிட்டாங்க. முதல்ல யுத்தத்தை கண்டால் பயந்துருவாங்க பழைய ஜனங்கள். இவங்க என்னச்சாங்கன்னா பிள்ளைகள் அவ்வளோ பலத்துட்டாங்க. கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல் கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட வேணும். திருப்பி என்ன சொல்லலான்னா, மோசைகிட்ட நிறையா இவங்க ஜனங்கள் எல்லாம் முரட்டாட்டம் பண்ணி அவங்கள கோவப்படுத்துனாங்க, அவள் அழுதாங்க, போனாங்க, அப்படிலாம் செய்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நீர் எங்களுக்கு கட்டிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும், பார்த்தீங்களா, உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கவன். அப்படி தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. மோசைகிட்ட நிறையா முறுமுறுத்தாங்க. இப்பொழுது உமக்கு சொல்லி கேட்காட்ட என்ன சொன்னால் கொலை செய்யப்படக்கவன்னு அவ்வளவு உறுதியாக மக்கள் எல்லாம் அவ்வளவு போல்டாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் நினைச்சோன்னா அவங்க நினைச்சோன்னா கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. யோதானம் முடிஞ்சு கர்த்தர் வழி நடத்துறது, அவங்க ஜீவனுள்ள தேவன் வழி நடத்துனால அவங்க நினைச்சாங்கன்னா அதிகமாக கர்த்தர் மேலே பிரியமாயிடுச்சு பிள்ளைகளுக்கு. அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். பலன் கொண்டு திடமனதை மாத்திரம். நீ போல்ட்டாயிரும், போல்ட்டாக கட்டளையிடுங்க, எங்களுக்கு நாங்கள் உடனே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் சொல்கிறாருன்னா, பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் வரும். பலங்கொண்டு திடம், நீர் ஒன்று போல்ட்டாக இருந்தால் போதும், எங்களுக்கு கட்லேட்டாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உறுதிச்சு பண்ணுறாங்க. தான் இரும் என்றார்கள்னால் ஜனங்கள் அவ்வளோ பிரியமாயிற்று. இதோடு அந்த வசனம் முடிஞ்சிட்டு 18 வசனங்கள் முடிஞ்சது. இதில் பார்க்கும்பொழுது யோசுவாவினுடைய வழிநடத்தல் அந்த அவ்வளோ ஃபுல்லாக வருது. இப்போ தான் முதல் ஸ்டெப்பு சொல்கிறான், நான் இந்த உங்களுடைய ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுங்க, நம்ம யோர்தானை கடந்து போகிறோம்னு சொல்கிறான். அப்போ தேவன் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருக்கிறார். ஜனங்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்றதை என்ன சொன்னால் நம்ம அறியணும். அவர் நம்மளோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன டெஸ்ட் பண்ணலாம். ஆண்டவர் எல்லாருமே தெரியும், உன்னோட உள்ளந்திரியங்கள் எல்லாமே தெரியும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை என்ன ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளலாம். அந்த வழிநடத்தல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உலக வாழ்க்கையிலே திடமனதாக இருந்து கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். தேவனாய கர்த்தரை நம்ம நினைச்சணும் பற்றி கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆவியான தேவனாய் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஏசப்பா, உண்மை அறிவது நித்திய ஜீவன். நீரே பழைய ஏற்பாட்டில் ஆண்ட யெகோவாவே தேவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற இரட்சகராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா. நீர் ஜனங்களோடு வாசம் பண்ணுவதற்காக உண்மையே தாழ்த்தி எங்களோடு வந்திருப்பா. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம், கோடாக்கோடி ஸ்தோத்திரம். வேதத்தின் மகத்துவங்கள் எவ்வளோ பெரிதாண்டவரே, எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ அன்புள்ளது, எவ்வளவு நீளம் உயரம் அகலம் அளக்க முடியாத அளவுக்கு முடிய வசனங்கள் இருப்பதற்காக நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா, கோடாக்கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். உண்மை பற்றி அறிவை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவனை பற்றி அறிவு தடவையாயிலும் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை மாயை 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 எல்லாம் மாயையாக இருக்கிறாண்டவரே, நீர் மாத்திரம் ஜீவனுள்ளவராக இருக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.